அண்ணி என்னண்ணே ஆச்சு? தெரியல. அம்மா தேங்காய் அழுகி போயிருக்குமா, வேற தேங்காய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வரேன். சரி. அண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன், கொடுங்க. இந்தாங்க. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே அண்ணி நமஹ. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா எடுத்ததாலதான் அப்ப நான் அவ்ளோ கஷ்டப்பட்டேன். சரியா கவனிச்சு பைக் ஓட்டாததாலதான் அவர் அன்னைக்கு கீழே விழுந்தாரு. அதே மாதிரி கோவில்ல யாரோ கவனிக்காம தேங்காய் உடைச்சதாலதான் அந்த செல் அவர் முகத்துல பட்டது. காரணம் என்னன்னு புரிஞ்சுக்காம நான் தான் அண்ணி குழந்தை மேல பழிய போட்டேன். அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு இப்பதான் அண்ணி எனக்கு புரியுது. முதல்ல கண்ணனை தூக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே இந்த உலகமே என் காலடியில இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அண்ணி. உன் சந்தோஷம் சரி, அதே மாதிரி என் அண்ணனும் சந்தோஷப்பட வேண்டாமா? அவரை பார்க்க விடாம பண்ணிட்டே. அப்பதானே அண்ணி, இப்பதான் மாமன மருமகன ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, அப்ப மிச்சம் வச்சதெல்லாம் இப்ப கொஞ்சம் கட்டுமே. அண்ணி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்களி பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. அண்ணி தேவையில்லாத எதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க அண்ணி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க சாமி கும்பிட்டு வாங்க, கிளம்பலாம். முருகா, இது வரைக்கும் இந்த வீட்டுல பேர்ல மட்டும்தான் லட்சுமி இருந்தது. நிஜமான லட்சுமி இப்பதான் வந்திருக்கு. சிலரோட பேருக்கும் அவங்க குணத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுமா. அதுக்கு உதாரணம் உங்க அத்தை. எனக்கும் அவளுக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம். நான் ஒண்ணு சொன்னா அவ எதிர்மறையா ஒண்ணு சொல்லுவா. எங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் எல்லா பொருத்தமும் பார்த்தாரு. ஆனா மனசோட பொருத்தத்தை பார்க்காம விட்டுட்டாரு. கல்யாணமான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஆடுபுலி ஆட்டம் தாமா. ஆனாலும் அவளை விட்டு தரதில்ல அர்ச்சனா. கோவப்படுவேன், திட்டுவேனே தவிர அவளை வெறுத்ததே இல்ல. கல்யாணமாகி ஒரு பையனும் பிறந்து இப்ப அவனுக்கு கல்யாணமாகி ஒரு வாரிசும் வரப்போகுது. ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாச்சுமா. கல்யாணங்கிறது எப்படி வேணா நடக்கலாம் அர்ச்சனா. பெரியவங்களா பார்த்து பண்ணலாம், இல்ல 2 பேர் விருப்பப்பட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிக்கலாம். அதை நடத்துறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்றதெல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அவன் உருவாக்கின பந்தத்தை நாம உடைச்சிடக்கூடாதுமா. வயசுல இருக்கிறப்போ மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். அந்த வேகத்தை தவறான வழியில போகாம பாத்துக்கணும். அந்த ஜாக்கிரதை எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இன்னும் நான் லட்சுமியை பிரியாம இருக்கேன். குறைன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை பெருசு பண்ணாம விட்டுட்டா எந்த பிரச்சனையும் வராதுமா. எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். அதை சரியா வச்சுக்கிட்டாலே போதுமா. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ஏன் மாமா, இதெல்லாம் உங்களை நினைச்சு சொல்றீங்களா இல்ல என்ன நினைச்சு சொல்றீங்களா? சொல்லுங்க மாமா. அம்மா, பொதுவா தாமா சொன்னேன். அதுல நீயும் இருக்க. யோசிச்சு பாரு. உனக்கே தெரியும், லட்சுமி தப்பு பண்ணா, திலீப் தப்பு பண்ணா. அதனால கோவிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போனேன். அங்க யாருமா தப்பு பண்ணா? எதுக்காக கோவிச்சுக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போன? சொல்லு அர்ச்சனா, சொல்லு.
எங்க அக்கா மேல என் அன்னிக்கு கோவம். வீட்ல நடக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் அக்காவோட குழந்தை தான் காரணம்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அங்க இருக்க முடியல. ஏமா உங்க குடும்பத்துல நடக்கிற கஷ்டங்களுக்கு அந்த குழந்தை எப்படிமா பொறுப்பாகும்? அவங்க நினைக்கிறது முட்டாள்தனமா தெரியல? சரி, அதுக்கும் நீ வீட்டு விட்டு வந்ததுக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. படிச்சவ நீ அவங்களுக்கு புத்தி சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனா எப்படிமா? காரணம் என்னன்னு நான் சொல்றேன் அர்ச்சனா. என்ன, இங்க இருந்து போகும்போது எந்த கோபத்துல போனையோ அந்த கோபம் அங்கேயே இருந்திருக்கு. அதனால நீ எடுத்த முடிவு வீட்டு விட்டு போனது. அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பேசினேன், திலீப் வந்து பேசினா, அப்பவும் கோபம் குறையலையம்மா. திலீப் உங்ககிட்ட கெஞ்சினானேம்மா, மன்னிப்பெல்லாம் கூட கேட்டானே. நீ கொஞ்சம் இறங்கி வந்தது அப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இப்ப பாரு, 2 பேரும் கோர்ட்டு படிக்கிட்ட மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மா, இப்போ ஒண்ணு கெட்டு போகலம்மா. நேரா திலீப் கிட்ட போ, நடந்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டேன்னு சொல்லு. நிச்சயமா அவன் பின்னால வருவாமா. அர்ச்சனா, இன்னும் என்னமா யோசிக்கிற? நீ போய் பேசுனா அவன் மனசு மாறுமா? நிச்சயமா யோசிக்க ஆரம்பிப்பான். 2 பேருமே தவற உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதுமா. மா, போமா, திலீப் கிட்ட பேசுமா. யோசிக்காத அர்ச்சனா. மா, எந்த சூழ்நிலையிலும் அவளை நான் ஏத்துக்க மாட்டேமா. டேய், அப்படின்னா சம்மதம்னு சொல்லிட்டாளடா? வேண்டாம்மா, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த கேஸ் நல்லபடியா முடியட்டும். இப்ப இன்னொரு கல்யாணத்துக்கு நான் அவசரப்பட்டா கேஸ்ல ஏதாவது சிக்கல் வந்துருமா? ஜட்ஜு முன்னாடி நான் அவ கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவளும் என் கூட வாழ முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கா. கண்டிப்பா எங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிருமா. அதுக்கப்புறம் யோசிக்கலாமா. டேய், நானும் இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலையே. அப்படி பண்ணா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும்டா. மத்தவங்களை விட உங்க அப்பா தாண்டா பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. அதனால இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா உனக்கு கல்யாணம். ஆனாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்லடா. அதுக்காக தாண்டா சொல்றேன். பொண்ணு அழகா இருக்கா, படிச்சிருக்கா, வசதி இருக்கு. இப்படிப்பட்ட இடம் கையை விட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தாண்டா சொல்றேன். மா, என்னால எதுவுமே யோசிக்க முடியலமா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கம்மா. ஐயோ புஜ்ஜிடா நீ. என்னம்மா, என்னாச்சு? பேசினல்ல, அவன் கோவம்லாம் போயிடுச்சு தானே? அவன் என் பொண்டாட்டி மாதிரி இல்ல அர்ச்சனா, படிச்சவன், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவான். என்னம்மா அமைதியா இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மாமா. அவரு விவாகரத்து வேணுங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்காரு. விவாகரத்து கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில அடுத்த கல்யாணத்துக்கும் ரெடி ஆயிட்டாரு. பொண்ணு பாக்குற ஏற்பாடுகளுக்கெல்லாம் கூட சம்மதிச்சிட்டாரு. வேண்டாம் மாமா, இனிமேல அவர் கூட எல்லாம் என்ன வாழ சொல்லாதீங்க. ஏன் வழியில என்ன விட்டுருங்க. கம்பல் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். என்னங்க, நான் சௌந்தர்யா பேசுறேங்க. சொல்லு. என்னங்க, ஃளைட்ல இருந்து இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டோம், ரூம் போயிட்டு இருக்கோம். சரி, அங்க போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன, ஒரு 1 hour ஆகும் போல இருக்கு. சரிங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து ஸ்டே பண்ணுங்க. ஆயில் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க. சுத்தமான தண்ணியா வாங்கி குடிங்க. அப்புறமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? சரி சரி, நீ முதல்ல போனை வை. சரி, ஓகே, வைக்கிறேன். அண்ணி, கண்ணாக்குட்டி, வட 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 வடா, அத்தைக்கிட்ட வட தங்கம். ஏன் சௌந்தர்யா, போன்ல யாரு? கண்ணனோட மாமா. அவருக்கு என்ன, என்னமோ அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல அண்ணி, சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிடணும்ல. கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்ட நேரத்துல ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான். வெளியூருக்கெல்லாம் அவர் அதிகமா போய் பழக்கப்பட்டது இல்லல. இந்த அட்வைஸ் எல்லாம் அவருக்கு மட்டும்தானா, இல்ல அவரு கூட போனவருக்கும் சேர்த்துமா? அவருக்கு நான் ஏன் பண்ணணும்? அது அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க பண்ண வேண்டிய விஷயம்.
அப்படியா? எனக்கு என் வீட்டுக்காரர் தானே முக்கியம் அண்ணி. அப்படின்னா எதுக்குமா அவரை வெளியே அமுச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்க வேண்டியதானே? வேண்டாம் அண்ணி, அப்படி ஒரு முட்டாள்தனத்தை மறுபடியும் என்ன பண்ண சொல்லாதீங்க. கண்ணனை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் அண்ணி தெரியுது. இப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரனை இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்துட்டேனே. இல்லடா கண்ணா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நீ இன்னும் அப்படிதான் இருந்திருப்ப. அப்புறம் என் கண்ணை வளர்ந்து நிற்கும் போது அத்தைங்கிற வார்த்தை தான் தெரியும். அவனுக்கு முகமே மறந்திருக்கும். அந்த காலத்துல அப்படிப்பட்ட கதைகள் இருக்குன்னா அது அந்த சூழ்நிலைக்காக சொன்னது. 10 தலை 20 கைகள், பறவை பேசுறது, மிருகம் பேசுறது, மனுஷனா இருந்து விலங்கா மாறுறது, விலங்கா இருந்து மனுஷனா மாறுறது, மந்திரம் போட்டு ஒருத்தரை மாயமா மறைய வைக்கிறது, இதெல்லாம் தவறு செய்யறாங்கல்ல, அவங்களை திருத்துறதுக்காக சொன்ன கதைகள் சௌந்தர்யா. அதெல்லாம் படிச்சுட்டு இப்பவும் அந்த மாதிரியே நடக்கும்னா அது எப்படி சௌந்தர்யா? பாட்டி சொன்னாங்கன்னா அவங்க அந்த காலத்து மனுஷங்க. அவங்களுக்கு இப்ப இருக்கிற உலகம் தெரியாதுல்ல. அதெல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டிய சௌந்தர்யா. ஆமா அண்ணி, அப்படி நம்பினதாலதான் எனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் வராமலே போயிடுச்சு. இல்லனா கண்ணனோட விளையாடுறதுக்கு இன்னொரு துணை கிடைச்சிருக்கும். என்னோட சந்தோஷத்தை மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரோட சந்தோஷத்தையும் நான் அழிச்சிட்டேனே. கண்ணனை பார்க்காம அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு எனக்கு இப்பதான் அண்ணி புரியுது. எனக்கு அந்த குழந்தை தவறி இருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கையாவது கிடைச்சிருக்கும். ஆனா எப்பவுமே இல்லங்கிறப்ப மறக்கணும்னு நினைக்கும் போது கூட மறுபடியும் அது நினைவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அண்ணி. அவருக்கு தெரியாம நானும், எனக்கு தெரியாம அவரும் அழுதுகிட்டே தான் இருக்கோம் அண்ணி. நாங்க இருக்கிற காலம் வர அதை அனுபவிச்சுதான் தீரணும் போல இருக்கு அண்ணி. ஏன் சௌந்தர்யா, ஏன் அப்படி நினைக்கிற? உனக்கு தான் கண்ணா இருக்கான்ல, எல்லா சந்தோஷத்தையும் இவன் உங்களுக்கு கொடுப்பான். அப்படின்னா கண்ணனை எங்களுக்கு கொடுத்துறீங்களா? இனிமே உங்களுக்கு பிறக்க போற எல்லா குழந்தைங்களையும் நீங்களே வச்சுக்கோங்க அண்ணி. கண்ணனை மட்டும் எங்களுக்கு கொடுத்துடுறீங்களா? இப்படி எல்லாம் கேட்க கூடாதுதான், தப்புன்னு எனக்கும் தோணுது. ஆனாலும் என்ன ஆனாலும் நீ கேட்டதுல தப்பே இல்ல சௌந்தர்யா. நான் யாருக்கு தர போறேன்? என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் தானே. அன்னிக்கா? ஆமா சௌந்தர்யா, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் எனக்கு நீ அண்ணி முறை தானே. நீங்களும் நானும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய போறதில்ல. உனக்கே நல்லா தெரியும் பிரிஞ்சவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. அப்படி சேர போற சொந்தங்கள் இனிமே பிரியவே கூடாது. காலத்துக்கு நிலைச்சு நிக்கணும். உங்க 2 பேருக்கும் என் குழந்தைனால சந்தோஷம் கிடைக்கும்னா நிச்சயமா நான் கொடுத்துடுறேன். இவனுக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்களாவே இருந்துருங்க. இது நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல சௌந்தர்யா. அவர் வரட்டும், முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். இனிமே உன் கண்ணுல கண்ணீர் மட்டும் வரவே கூடாது. என்ன சரியா? சரி சௌந்தர்யா, பாட்டிக்கு நான் மாத்திரை கொடுக்கணும். நான் அண்ணி கண்ணு இப்பதானே சொன்னேன், கண்ணை உன்கிட்டே இருக்கட்டும்னு. நீயே வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி. டேய், உன்னை எனக்கு கொடுத்துட்டாங்கடா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்போ? நீ கண்ணா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க அடிக்கடி போய் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஜூன் மாசத்துக்குள்ள எல்லா ஃபிளாட்டையும் முடிச்சாகணும். 2 மாசத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடணும். ஓகே. ஹலோ சார். ஹலோ பிரேம், வெல்கம். How are you sir? Fine. உட்காருங்க. By the way, he is my brother-in-law, Mowli. ஹலோ சார். நான் ஃபோன் உங்களுக்கு சொன்னேன். எஸ். உட்காருங்க சார். அவர்தான். உட்காருங்க. சார், இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹெட். ஓ, இவர் தான் பார்த்துக்க போறாரு. அப்படியா? ரொம்ப நல்லது. நீங்க இவருக்கு உதவியா இருக்கணும். நிச்சயமா பிரேம். என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். இவர் புதுசா இருக்கிறதுனால உங்க சப்போர்ட் இவருக்கு ரொம்ப முக்கியம். பை த பை, இவர் ரொம்ப லக்கி பர்சன் சார். ஓ, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வருங்கிறது என்னோட கணிப்பு சார். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்றதா சொன்னீங்களே, ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணிட்டேன் பிரேம். ஓகே. நீங்க போய் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் சார். அப்புறம் பிரேம், உங்க நியூ ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்படியா? என்ன ஒர்க் டென்ஷன் தான் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசிட்டு இருங்க. ஷூர் சார். ஹலோ.
என்ன மௌலி? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு எதுவுமே புரியல. கஷ்டப்படுறாங்கண்ணா, அவங்களுக்கு பணம் ஏதாவது கொடுத்து உதவி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்கலாம். பொதுவாக யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. ஆனால் நீ எனக்கு பிஸ்னஸே தூக்கி தரிய. காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? இல்லை மௌலி. பின்ன என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டிய அதானே? அதுவும் இல்லை. நீ என் பையனுக்கு தாய் மாமன். ஆமாண்டா, அந்த காரணத்துக்காக தான் நான் உனக்கு இந்த பிசினஸை கொடுத்தேன். இன்னொரு காரணமும் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் சக்தி ஜெயில இருக்கும்போது குழந்தைய பார்க்கறதுக்காக நீ அங்க வந்த. அப்போ நான் கூட ஜெயில தான் இருந்தேன். அப்போ என் குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு நீ ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? என் குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் போடுவேன்னு சொன்ன. இப்போ அது உன்னால முடியாது. ஒரு சின்ன செயினை வாங்கறதுக்கு கூட சௌந்தர்யா வளையல கொண்டு போய் அடமான வச்சிருக்கா. அப்படி உன் ஆசை நிறைவேறணும்னா நீ பணம் சம்பாதிக்கணும். பணம் மட்டும் இல்ல, பெரிய பேரும் வாங்கணும். ரெண்டுமே உனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கிடைச்சிடும். நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் விட பெருசுது. இது முடிஞ்சா ஸ்டேட் என்ன நேஷனல் லெவல்ல உனக்கு பேர் கிடைக்கும். பக்கத்துல இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நான் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல மாதிரி நீ இருக்கக்கூடாது மௌலி. நீ மாறணும். கோவத்தை எல்லாம் விட்டுறணும். மாறிட்டேன் பிரேம். என்னைக்கு உன் கண்ணனை தொட்டனோ அன்னைக்கே நான் மாறிட்டேன். நான் முன்னேறினாலும் அவனுக்காக தான், சம்பாதிச்சாலும் அவனுக்காக தான். நானும் சரி, சௌந்தர்யாவும் சரி, வாழறதே அவனுக்காக தான். சாரி பிரேம். நோ ப்ராப்ளம் சார். அக்ரிமெண்ட் இந்தாங்க பிரேம், அக்ரிமெண்ட்டை பாருங்க. இல்ல இல்ல மௌலி, நீயே வாங்கிக்க. உன் ப்ராஜெக்ட் மௌலி. ஓகே, எல்லாத்தையும் படிச்சுட்டு சைன் பண்ணு. சைன் பண்ணு. Congratulations. Thank you. சார், அநேகமா நான் இங்க இருக்க மாட்டேன். ஓகே. மௌலி தான் இங்க இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட மத்த டீடைல்ஸ் எல்லாம் பேசிக்க. ஓகே பிரேம். ஓகே சார். ஓகே, நாம இப்போ ப்ராஜெக்டோட அந்த சைட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. மேனேஜர், நீங்க இங்க இருந்து இவரை கைட் பண்ணுங்க. நாங்க ரெண்டு பேரும் சைட்டை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? போலாம் பிரேம். போலாம் சார். வரேன் மௌலி. ஓகே மௌலி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். சரிடா, டேக் கேர். போயிட்டு வா. பாய். பாய் மௌலி. அப்ப வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே கிளம்பி வர வேண்டியதானே? அதான் அண்ணா அங்க இருக்காரு இல்லங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க வாங்க. சிச்சி சிச்சி. அவனா? அவனும் இப்ப மாறிட்டாங்க. முதல்ல எல்லாம் நீங்க இல்லையேன்னு அழுவான். இப்ப நீங்க இருக்கணுங்கிற அவசியமே அவனுக்கு இல்ல. ஆமாங்க, அவன் தான் இப்ப அவங்க அத்தையோட செட்டில் ஆயிட்டானே. சௌந்தர்யாவோ குழந்தைய விடவே மாட்டேங்கிறா. இனிமே நானே குழந்தைய பார்க்கலன்னா கூட அவகிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் போல இருக்கு. சரிங்க, டேக் கேர். பாய். என்ன சக்தி,
இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிருமா பாட்டி? அண்ணன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாராம். அப்படியா? அண்ணனை ஆபீஸ்ல விட்டுட்டு இவர் மட்டும் சைட்டுக்கு போயிட்டு இருக்காராம். சைட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வரேனாரு. சரி. அப்ப என் வீட்டுக்காரர் அங்கதான் இருக்கணுமா? பின்ன முதலாளினா சும்மாவா? கொஞ்ச நாள் வீட்டை பிரிஞ்சுதான் இருக்கணும். அச்சச்சோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல நான் எல்லாத்தையுமே கேட்டு வச்சிருப்பேனே. என்ன? அரிசி எந்த கடையில வாங்குறாருன்னு தெரியலையே. எந்த ரகத்துல அரிசி வாங்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காய்கறி கடையை புடிச்சு வச்சிருக்காரு, அதுவும் அவருக்கு தான் தெரியும். அங்க வாங்கினாதான் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. அதுக்கப்புறமா மளிகை பொருள் எல்லாம் எங்க வாங்கணும்னு அவருக்கு தான் அண்ணி தெரியும். அந்த லிஸ்டையும் அவர் பாக்கெட்லயே வச்சிருப்பாரு. அதே மாதிரி கேஸ் கம்பெனி விஷயமா அவருக்கு தான் தெரியும் பாட்டி. அதுக்கப்புறம் என் பிளவுஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு டெய்லர் கிட்ட கொடுப்பாரு. அந்த டெய்லர் கடை அட்ரஸும் அவருக்கு தான் தெரியும். அப்புறமா வேற என்ன? போதுண்டி அப்பா. பாத்தீங்களா பாட்டி, என் அண்ணனை எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கான்னு? அதானே. ஏண்டி எல்லா வேலையையும் அவனே பண்ணுனா நீ என்ன பண்ற? நானா சமையல் பண்ணுவேன், அப்புறம் நல்லா சாப்பிடுவேன், அப்புறம் தூங்குவேன். ஏ, அந்த சமையல கூட என் அண்ணனைய பார்க்க சொல்ல வேண்டியதானே? அவரும் அப்பப்ப சமைப்பாரு. இன்னும் சொல்ல போனா என்னை விட சூப்பரா அவர் தான் சமைப்பாரு. இப்ப தெரியுது ஏன் எல்லார்கிட்டயும் வம்பு வளர்த்துட்டு இருக்கேன்னு. பொண்டாட்டிய அதட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தா மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும். அதை விட்டுட்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும். இங்க சக்திய பாரு, அங்க ஆபீஸ் வேலையையும் கவனிச்சுக்கிட்டு வீட்லயும் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு எப்படி இருக்கான்னு. மருமகனா இப்படி இருக்கணும் பாட்டி. அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்குமே அமையாது. கணவன் அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். இந்த விஷயத்துல ஏன் அதிர்ஷ்டம் சக்தி அன்னைக்கு அமையல? வேணாண்டி, உன் அதிர்ஷ்டம் உன்னோடயே இருக்கட்டும். எனக்கு என் அதிர்ஷ்டம் இப்படியே இருக்கட்டும், சரியா? என் அண்ணன் இங்க வரலனா உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் அவரும் தான் ஹார்ட் டு ஹார்ட் பேசிட்டு இருப்பீங்களே. ஆமா ஆமா, அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல நேர்ல பார்த்துதான் பேசணும்னா நீ அங்கதான் போணும். போறேன் போறேன். அக்கா, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லு. இங்க இருக்கிற ஆபீஸ பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்லயும் கரெக்டா இப்ப கட்டிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ எனக்காகட்டும் இவருக்காகட்டும் வேலை ரொம்ப கம்மி. அதனால நானும் கொஞ்ச நாள் இவரோட சேர்ந்து கோயம்புத்தூர் போயிடுறேனே.